மாதேஷ் அவர்கள் எனக்கு இனிய நண்பர் தான். அவர் இவ்வளவு சீக்கிரம் போய் சிக்குவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் அவர் சிக்குவார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். பாரதிய ஜனதாவை ஆதரிக்க விட்டாலும் பரவாயில்லை, திட்டக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார்கள். அறிவறுக்கத்தக்க வேலைகளை அண்ணாமலையின் மூலமாக தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கிறார்கள். சவுக்கு சங்கர் அவர்கள் காசுகளை பணங்களை கோடிகளில் வாங்கி கொண்டுதான் இவ்வாறு அவர்கள் ஆடிய ஆட்டம் சாதாரணமானதல்ல. என் விடயத்திலேயே அவ்வளவு கேவலமாக என்னை பேச வைத்து என்னை அசிங்கப்படுத்தினார்கள். கொஞ்சி குழாவுகிற காட்சியெல்லாம் பிறகு நான் பார்த்தோம். அப்ப இவருடைய போலித்தனமான அரசியல் அல்லது போலித்தனமான ஜேர்னலிஸ்ட் என்று. தினமடல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு துறைகளில் உள்ள ஆக சிறந்த ஆளுமைகளை நாம் சந்தித்து நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடன் இணைந்திருக்கிறார் போராளி முகில். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றது, வாருங்கள் அவரிடமே கேட்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ சமீபத்தில் ஸ்டிங் ஆபரேஷன் ஒன்று போயிட்டு இருக்கு இல்லையா, அதோடைய பின்புலம் என்ன, அதோடைய உண்மை தன்மை என்ன? கட்சி கொடிகள் காற்றை கிழிக்கும், நச்சு பாம்புகள் நாற்காலி கேட்கும், ஆட்சி கட்டிலில் ஓநாய்கள் அமரும், தமிழர் மீட்சி கண்ணீர் வெடிக்கும் என்கிற என் கவி வரிகளை நினைவுபடுத்தி பார்க்கிற தன்மைதான் இப்பொழுது எனக்கு தோன்றுகிறது. ஓட்டு அரசியலுக்காக ஒழுக்கமானவர்களை கூட ஒழுங்கீனமானவர்களை உருவாக்குகிற இயக்கமாக இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய கிளை பிரிவாக இந்தியாவில் நடாத்தி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அறிவறுக்கத்தக்க வேலைகளை அண்ணாமலையின் மூலமாக தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கிறார்கள். அகில இந்திய அளவில் இவர்கள் போட்ட ஆட்டங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. எங்கெல்லாம் கலவரத்தை மூட்டி மக்களை துன்புறுத்தி கொடுமைப்படுத்துகிறார்களோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி அமைவதற்கான முன்னேற்பாடுகளை செய்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு தமிழர் நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் ஒரு மிகப்பெரிய அசம்பாவித சம்பவங்களை உருவாக்கி ஆட்சி கட்டிலில் எப்படியாவது அண்ணாமலையை உட்கார வைத்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய கலவர பூமியாக்குவதற்கான யுக்தியை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு யுக்தி தான் இன்றைக்கு இது போன்ற இன்னைக்கு ஊடகவியலாளர்களை கேவலப்படுத்துகிற அருவருக்கத்தக்க செயற்பாடுகளுக்குள் தள்ளி இன்றைக்கு கொச்சைப்படுத்துகிற சூழலை உருவாக்கியிருக்கிறது என்றால், மதன் அவர்கள் இதற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சியிலே பணியாற்றியவர், அண்ணாமலைக்கு மிகவும் வேண்டப்பட்டவராக இருந்தார். அவர்தான் என்ன செய்தார் என்றால், பாரதிய ஜனதா கட்சியிலே இயங்கக்கூடிய பெண்கள் அமைப்பிலேயே அழகான பெண்களை வைத்து ஆபாச படங்களை எடுத்து வெளியிடுவதற்கு அனைத்து வகையிலும் உதவியாக இருந்தவர். இன்றைக்கு மதன் மேலே இன்றைக்கு குற்றச்சாட்டுகள் சுமத்தி மதனை அந்த கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம். ஏனென்றால் இதே மதன் அவர்கள்தான் கேடி ராகவன் வீட்டிலே அவர் செய்த செக்ஸுவல் மூமெண்ட், மோசமான அருவருக்கத்தக்க செயலை கடவுளின் பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணை செயலாளராக இருந்த கேடி ராகவன் பூசை அறைக்குள்ளேயே ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதை நாம் உலகம் அறிய பார்த்திருக்கிறோம். அந்த வீடியோவை அந்த காணொலியை வெளியிட்டது இதே மதன் ரவிச்சந்திரன் அவர்கள். இன்றைக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு தரப்பட்ட வலைவலித்தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற பொதுவாக தங்களுக்கு சாதகமானவர்களை தன் பக்கம் இழுத்து அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்கிற முனைப்போடு களமாடி இருக்கிறார். அந்த வகையில் அண்ணாமலையும் இதில் பழி தீர்த்திருக்கிறார் என்பதை நாம் வெட்ட வெளிச்சமாக பார்க்க காத்து கொண்டிருக்கிறோம். கேடி ராகவனை எப்படி பலியெடுத்தாரோ அதே போல் அண்ணாமலையும் பலியெடுப்பதற்கான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது விரைவில் நடக்கப் போகிறது. அதற்கு முன்னாலேயே அண்ணாமலை தமிழக அரசியலிலிருந்து புறம் தள்ளப்படுவார் என்கிற பேச்சும் அடிபட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறான சூழலில் தான் நமது வலைவலித்தளத்தில் இன்றைக்கு நாம் இதை போன்ற சமூக ஊடகவியலில் பணியாற்றக்கூடியவர்கள் ஒழுங்கீனமாக நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள் அல்லது நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது மனசு வேதனையாக இருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக இன்றைக்கு ஆதந்தமிழில் பணியாற்றி மிக சிறப்பாக செயலாற்றிய ஊடகவியலாளர் மாதேஷ் அவர்கள் எனக்கு இனிய நண்பர் தான். அவர் இவ்வளவு சீக்கிரம் போய் சிக்குவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் அவர் சிக்குவார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு உண்மையை இன்றைக்கு தான் நமது வலைவலித்தளத்திலே பேச கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர் கோவித்துக் கொண்டாலும் கோவித்துக் கொள்ளட்டும். ஏனென்றால் என் மனதையும் காயப்படுத்தியவர் தான் மாதேஷ். நான் ஐத்தமிழ் நிகழ்ச்சிகளுக்காக கனியாமூர் பள்ளி விடயத்தில் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட அப்பாவி
இளைஞர்களிடமும் அல்லது பாதிக்கப்பட்ட ஸ்ரீமதி குடும்பத்தாரிடமும் நேரலையாக சில கேள்விக்கணைகளோடு அங்கு போய் நான் புலனாய்வு செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மரியாதைக்குரிய ஆனந்தமிழ் மாதேஷ் அவர்கள் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு என்னை வேறு மாதிரியாக உச்சரித்தார்கள். நீங்கள்லாம் உண்மையான தமிழ் தேசியவாதி நாங்கள் நினச்சோம், ஆனால் நீங்கள் இவ்வளோ போலிய தமிழ் தேசியவாதியாக இருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கல. எதற்காக இந்த கேள்வி வைத்தார் என்றால், தங்கை ஸ்ரீமதியுடைய தாயார் செல்வியை வசைப்படுவதற்காகவே. அவர் சொல்லுகிறார் அந்த வார்த்தையில், அந்த பொம்பளையை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவள் மோசமானவ. நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ என் மனசு என்ன சொன்னதுன்னா, நான் இவர்கள் போன்றவர்களெல்லாம் பதில் சொல்லுவதில்லை. ஏனென்றால் சென்னையில் உட்கார்ந்து கொண்டு மனதளவில் ஏற்பட்ட சில விஷயங்களை கேள்வியாக எழுப்புவதும் அல்லது யாரோ சொல்வதை கேட்டு கேள்வியாக எழுப்புவதும் சரியானதாக இருக்காது. நான் களத்தில் நின்று கொண்டு அங்கே பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இது போன்ற அழைப்பை என்னிடத்திலே மாதேஷ் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினார்கள். நான் சொன்னேன், தங்கை தற்கொலையா கொலையா என்பதைத்தான் நான் பேசியிருக்கிறோமே ஒழிய தங்கையினுடைய தாயாருடைய நடவடிக்கைகளை பற்றி பேசுவதற்காகவோ ஆய்வு செய்வதற்காகவோ புலனாய்வு வேலைகளுக்காகவோ நான் வரவில்லை. அது அவசியமும் இல்லை, அது அவசியமும் இல்லை என்று நான் மரியாதைக்குரிய நண்பர் மாதேஷிடம் சொன்னேன். அப்பொழுது எனக்கு ஒரு உறுத்தல் இருந்தது. இவர்கள் ஏன் இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்? எங்கே பாதிப்பு இருக்கிறதோ அங்கே நாம் போய் பக்கபலமாக நின்று அந்த பாதிப்பு உரியவர்களிடம் நாம் கைகோர்த்து நிற்பதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு என்பதிலே நான் இன்று வரை சரியாக அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறவில்லை. இது போன்ற பல்வேறு சம்பவங்கள், இது போன்ற துன்பியல் நிகழ்வுகள் நடந்தாலும் கூட நான் பக்கபலமாக அந்த துன்பியல் நடந்த பக்கம்தான் நிற்பேன், அதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த துன்பியல் சரியாக நடந்திருக்கிறதா என்கிற கோணத்திலும் நாம் பார்க்க வேண்டிய இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆக நாம் இப்பொழுது நான் ஒரு விடயத்தை நான் யோசித்து பார்க்கிறேன். என்னவென்றால், கன்னியாகுமரி பள்ளி விடயத்தில் நான் எடுத்த நிலைப்பாட்டிற்கும் ஆதந்தமிழ் என்னை அழைக்காததற்கான நிலைப்பாட்டிற்கும் ஒரு புரிந்துணர்வு இருக்கிறது. என்ன புரிந்துணர்வு என்றால், நான் தங்கை ஸ்ரீமதிக்கு ஆதரவாக அது கொலைதான் என்கிற கோணத்தில் நான் அனைத்து வலைவழித்தளங்கள், குறிப்பாக நமது வலைவழித்தளத்தில் கூட நான் அதை பற்றி பேசியிருக்கிறேன். ஆனால் ஆதந்தமிழ் எடுத்த முடிவு சவுக்கு சங்கர் அவர்களை அழைத்து வந்து பள்ளிக்கு ஆதரவான நிலையில் பேச வைத்தார்கள். அவர் பேசிய பேச்சு தான் அந்த வழக்கிலிருந்து முற்றிலுமாக திசை திருப்பப்பட்டது. கன்னியாகுமரி பள்ளி எரித்த வழக்காக இருக்கட்டும் அல்லது தங்கையை கொலை செய்த வழக்காக இருக்கட்டும், சவுக்கு சங்கர் போன்றவர்களை அழைத்து வந்து அவருடைய விவாதங்களை ஆதன் மாதேஷ் அவர்கள் கேட்டதற்கு பிறகுதான் வேறு மாதிரியான சூழல் உருவாக்கப்பட்டது. இது உலகம் அறியும். அதிலிருந்து நான் ஆதந்தமிழ் நிகழ்ச்சிகளுக்கு செல்வதில்லை. ஏனென்றால் இவர்களுடைய நிலைப்பாடு தவறாக இருக்கிறது. ஆகையால் நாம் இதற்கு செல்ல வேண்டாம் என்று நான் முடிவெடுத்தேன். ஆனால் இன்று நான் யோசித்து பார்க்கிறேன், பாரதிய ஜனதாவை திட்டாவிட்டாலும் பரவாயில்லை, ஆதரிக்க விட்டாலும் பரவாயில்லை, திட்டக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார்கள். திட்டிவிடக்கூடாது, வசைப்பாடிவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்ததனுடைய விளையாட்டு தான் இப்பொழுது இன்றைக்கு இந்த நாடகங்கள் வலையொலித்தளத்தில் இருக்கிற அறிவார்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் இன்றைக்கு குடிபோதைக்கு அடிமையாகி குடித்தனம் நடத்தி கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு உண்மையை உடைக்கிறேன். நாம் ஏற்கனவே சொன்னதை போல சவுக்கு சங்கர் அவர்கள் காசுகளை, பணங்களை கோடிகளில் வாங்கி கொண்டுதான் இவ்வாறு வார்த்தைகளை கொட்டி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து பேசினோம். இப்பொழுது அது நிறுவனமாகிவிட்டதா? உண்மையாக இருக்கிறதா? எந்த காலகட்டத்திலும் நாம் எந்த இடத்திலும் பைசாவிற்கு அடிபணியக்கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்கிறோம். நாம் நினைத்தால் இவர்களை போன்ற ஈனச்செயல்களில் நாமும் ஈடுபடலாம். ஆனால் அது மக்களுக்கான களப்பணி அல்ல. நாம் எந்த தேசத்திற்காக, எந்த மக்களுக்காக தன் களத்தை ஆரம்பித்திருக்கிறோமோ அதில் நாம் சரியாக செல்வதுதான் பொருத்தமாக இருக்குமே ஒழிய, இவர்கள் முழுக்க முழுக்க ஓட்டு பொறுக்கிகளுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு சூழலைத்தான். அதனால நான் சொன்னேன், ஆரம்ப நிலையில் நான் உங்களிடத்திலே பதிவு செய்தேன், கட்சி குடிகள் காற்றை கிழிக்கும் சொல்லிட்டு கடைசி வார்த்தையாக சொன்னேன், ஆட்சி கட்டில் ஓநாய்கள் அமரும் என்கிற வார்த்தையை நான் கொப்பளித்து சொன்ன வார்த்தை. ஏனென்றால் இவர்கள் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி அரசு கட்டில் உட்கார்ந்து அதிகார போதையில் இருந்து கொண்டு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை கொள்ளையடிப்பதற்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிற ஒரு மாற்றுப்போக்கு அரசியல் தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அதில் குறிப்பாக முதலிடத்தில் இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது என்கிற வெட்கக்கேடான ஒரு செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு பாரதிய ஜனதாவை எந்த விதத்திலும் வசைமொழி பாடிவிடக் கூடாது என்பதற்காக ஆளுமை நிறைந்த கருத்தியலாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை கொண்டு வந்து உட்கார்ந்து அவர்களுக்கு பணபேரங்களும் கடிகார பேரங்களும் நகை பேரங்களும் இன்னைக்கு நடந்தேறி இருக்கிறது என்றால் இதை விட கேவலம் என்ன இருக்கிறது? மரியாதைக்குரிய மாதேஷ் எனக்கு நண்பராக இருந்தாலும் கூட அவர் செய்த செயல்பாடு அருவருக்கத்தக்க செயல்பாடு. அவரை இப்பொழுது இனிமேல் எப்படி நான் இன்னொன்றையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
ஆதந்தமிழ் வாசகர்கள் கடைசி காலகட்டங்களில் நான் பேசுகிற போது அவர்கள் ஆதந்தமிழ் முழுக்க முழுக்க RSS இதாகவே மாறி போயிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னவென்றால் டி நகரில் இருக்கிற ஆதந்தமிழ் அலுவலகமும் பாரதிய ஜனதா அலுவலகமும் அருகருகே ஒரு காம்பவுண்ட் சுவர் தான் குறிக்க. எப்படியும் 7 மணிக்கு மேல் இவர்கள் லாபி பேசுவார்கள், லாபி பேசாமல் இருக்க மாட்டார்கள். அந்த அடிப்படையில் இன்னொன்று என்னவென்றால் அந்த ஆதந்தமிழை இயக்கக்கூடிய ஆதந்தமிழினுடைய நிர்வாக இயக்குனரே ஒரு பார்ப்பனியர். அவர் எப்படி தமிழ் மக்களுக்காக ஆதரவான ஒரு சூழலை உருவாக்குவார் என்கிற கேள்வி எனக்குள்ள எழுந்தது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஆடிய ஆட்டம் சாதாரணமானதல்ல. என் விடயத்திலேயே அவ்வளவு கேவலமாக என்னை பேச வைத்து என்னை அசிங்கப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள். இதையும் நான் சொல்லிதான் ஆக வேண்டும். என்னவென்றால் ஒரு முறை என்னை அந்த வலைவலைத்தளத்திலே கருத்தியல் பேசுவதற்காக அழைத்த போது அன்றைக்கு ஏதோ ஒரு விருந்து கொடுத்தார்கள். எதற்கென்று கேட்டால் பிறந்த நாள் என்று சொன்னார்கள். நான் அதை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டேன். அன்றைக்கு மட்டன் பிரியாணி எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. இவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை நான் இந்த வலைவலைத்தளத்தை சொல்லியாக வேண்டும். அன்றைக்கு சவுகு சங்கர் அவர்களும் வந்திருக்கிறார்கள். என்னை என்ன செய்தார்கள் என்றால் பின்பக்கமாக போய் அங்கே சாப்பாடு இருக்கு, போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இதெல்லாம் யதார்த்தமாக எடுத்துக்கொள்வது வழக்கம். ஏன் என்றால் நான் எந்த இடத்திலும் மரியாதை எதிர்பார்த்து செல்வதில்லை. நான் மக்களோடு மக்களாக இருக்க பழகிப்பட்டவன். இந்த விடயத்தில் என்ன செய்தார்கள் என்றால் சவுக்கு சங்கரை ஏசி அறையிலே உட்கார வைத்து அவருக்கு தேவையான உணவு முறைகளை வரவழைத்து கொடுத்தார்கள். ஆக ஒரு ஆதந்தமிழ் என்கிற இந்த சேனல் நடுநிலையிலே இல்லை என்று நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். அதற்கு பிறகுதான் கனியாமூர் பள்ளி விடயங்கள் தொடர்ந்து நடைபெற்றது. இப்ப ஆதந்தமிழ் மாதேஷ் அவர்கள் உண்மையிலேயே இவ்வளவு போத்தல்களை வாங்கி குடிக்கிறார் என்றால் எவ்வளவு அறிவிற்கத்தக்கமான ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம். தனக்கு கெட்ட பழக்கமே கூட இல்லைன்னு சொல்லி பல பதிவுகளில் நாம் பார்த்திருக்கிறோம். அப்ப இது யாரை ஏமாற்றுகிறீர்கள்? இப்ப இன்னொன்று என்னன்னா, உட்கார வைத்து கேள்வி கேட்பதே எப்படின்னா, இன்னைக்கு எதை பற்றி பேசுகிறோம், இதை பற்றி பேசுகிறோம், நான் இப்ப எதிர்த்து கேள்வி வைப்பேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. இது இல்லை, ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு அது நிலைப்பாடு அல்ல. நடந்து கொண்டிருக்கிற அரசியல் அக்கிரமங்களை அநியாயங்களை தோல்வித்து காட்டுவதுதான் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்க முடியுமே ஒழிய, என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதற்கு ஆதரவாக நான் பேசுகிறேன், நீங்கள் எதிராக பேசுங்கள் என்று பேச தொடங்குவதற்கு முன்னாலே ஒரு கட்டுரைகளை தொகுத்து நம்மளுக்கு வழங்கி விடுவது என்பது அது சரியான போக்கு அல்ல. அந்த வகையில் ஆதந்தமிழ் மாதேஷ் தொடர்ச்சியாக இது போன்ற செயல்களை, ஏனால் எடுத்துக்காட்டாக நான் சொல்லுகிறேன், மரியாதைக்குரிய அண்ணன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானை நான் கடுமையாக குற்றச்சாட்டுகளை சுமத்திய நேரங்கள். ஏனென்றால் நான் அவரோடு பயணித்தவன், அவர் பக்கத்தில் இருந்தவன். நான் உணவெடுத்து கொடுத்தால்தான் அவர் உணவெடுப்பார், அல்லது நான் அவருடைய உடைகளை நான் தான் தேய்த்து கொடுப்பேன், செலவை செய்து கொடுப்பேன். அந்த அளவுக்கு நானும் அவரும் ஒன்றாக இருந்தோம். அப்படி இருந்த காலகட்டங்களில் அவர் பேசிய தமிழ் தேசிய அரசியல் எனக்கு மிகவும் பிடித்தது. அது காரணம் அண்ணன் சுபா முத்துக்குமார் உயிரோடு இருக்கிறவரை அந்த அரசியல் தெளிவான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் இறந்ததற்கு பிறகு 2013 அவர் இறந்ததற்கு பிறகு இன்றைக்கு நிலைப்பாடு என்னவென்று பார்த்தால், திரும்பி பார்த்தால் ஒன்றுமே இல்லை. ஆக அந்த அடிப்படையில் நான் கடுமையான விமர்சனங்களை நான் நாம் தமிழர் கட்சியின் மீது அல்லது தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிற போது ஆதந்தமிழில் என்னை என்ன செய்தார்கள் என்றால், சீமானை நீங்கள் திட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். நான் திட்டுவதற்காகவில்லை, என்னுடைய கருத்தியல்களை எதிர்கருத்துக்களை சொல்ல வருகிறேன். நான் திட்டுவது என்னுடைய வழக்கம் அல்ல. ஆகையால் அண்ணன் சீமானுடைய நடவடிக்கைகளை நான் தொடர்ந்து பேச இருக்கிறேன், பேசுவேன் என்று சொன்னேன். அவர்கள் தாராளமாக பேசுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அதே ஆதந்தமிழ் மாதேஷ் அவர்கள் அதே சீமானோடு கரம் கோர்த்து கட்டிப்பிடித்துக் கொண்டு கொஞ்சி குழாவுகிற காட்சியெல்லாம் பிறகு நான் பார்த்தோம். அப்ப இவருடைய போலித்தனமான அரசியல் அல்லது போலித்தனமான ஜேர்னலிஸ்ட் என்று புலனாய்வு புலிகள் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இதன் மூலமாக பார்க்கிறோம். ஆக தொடர்ந்து இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபட்ட காரணத்தால் தான் இன்றைக்கு ஆதந்தமிழ் மாதேஷ் நண்பராக இருந்தாலும் நாட்டியிருக்கிறார். வருத்தத்துக்குரியது. அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் மாறவில்லை என்றால் மக்கள் புறந்தள்ளுவார்கள். இனிமேல் மக்கள் எப்படி உங்களை நம்புவார்கள்? கீழே நான் சொல்ல வந்தது அதான். நான் கடைசியாக போய் பேசுகிற போது கமாண்ட கீழே பார்த்தோம்னா, முன்னாடி நான் பேசிய போது ஆதந்தமிழில் ஒருத்தர் கூட திட்ட மாட்டாங்க. அவ்வளோ அழகா கீழே வாசகங்கள் எழுதுவாங்க, மகிழ்ச்சி என்ன. ஏன்னா அதெல்லாம் மில்லியன் கணக்கில் போனது நீங்க பார்ப்பீங்க. கண்டிப்பா 2 மில்லியன் 3 மில்லியன் அப்படின்னு போன அந்த காலகட்டங்கள். அதற்கு பிறகு இவருடைய பதிவுகளை இங்கே பார்க்க மறுத்தார்கள். என்ன காரணம் என்றால், இவர்கள் செய்துவிட்ட சதிவேலை, என் மீது அவதூறு பரப்பி எப்படியாவது காலி செஞ்சிடணும் அப்படிங்கிறத முடிவெடுத்தாங்க. அந்த வகையில் கடைசியாக நான் பேசிய பதிவை பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக இதுவரை நான் பார்க்கல, அதிகபட்சமாக இப்போ ஒரு 20,000 போயிருக்கும், அவ்வளோதான். ஒரு மாதம், ஒரு 2 மாதம் 3 மாதம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் ஒரு நாளில் பேசிய 20,000 பேர் எங்கே, ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு பார்த்தா அதே 20,000 பேர், மீத பேர் எங்கே அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. கீழே கமாண்ட பார்த்தீங்கன்னா என்னை அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் திட்டுவது. இவருடைய பேர்களை பார்த்தால் பார்ப்பனிய பேர்களாகவே இருக்கும்.
கீழே வசைமொழி பாடுகிறவர்கள் எல்லாருமே அப்ப அந்த தமிழ் ஆதந்தமிழ் சேனல் எதை நோக்கி பயணித்திருக்கிறது என்பது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு மாதேஷ் அவர்கள் நிச்சயமாக ஆதந்தமிழை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அவருக்கும் அந்த வாழ்வியலில் மிகப்பெரிய கேவலம் ஏற்பட்டிருக்கிறது. நண்பர் அவர்களுக்கு நான் நன்றியோட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இது உங்களுக்கு அழகல்ல. நீங்கள் எடுத்த நிலைப்பாடு, நீங்கள் பெரியாரிஸ்ட் என்று என்னிடத்திலே சொல்லியிருக்கிறீர்கள், அம்பேத்கரிஸ்ட் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இவர்களெல்லாம் நீங்கள் லிஸ்ட் போட்டு வைத்துக்கொண்டு இன்றைக்கு லிஸ்டாக சரக்கு போத்தல்கள் அதெல்லாம் தாண்டி இப்ப மணி லிஸ்ட் தான். மணி லிஸ்ட் அப்படிங்கும்போது எவ்வளவு அறிவு டேப் ஒன்று கொடுக்குறாங்க, அப்புறம் கடிகாரங்கள் இல்ல டேப் அவரே கேட்டு வாங்குறாரு. அந்த வலைவலித்தளத்துல பார்த்தா அவரே கேட்டு வாங்குறாரு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு டேப்புக்கு போய் இப்படி அடிப்பணி வாங்கலாம் கேக்குறா பெருசா கேட்டா அப்பா எனக்கு ஒரு தங்க கட்டி தாங்க அப்படின்னு கேட்டிருந்தா மகிழ்ச்சி கேட்க வேண்டியதானே. அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு டேப்புக்கு போய் இவ்வளவு அறிவிருக்கத்தக்க வாழ்க்கையிலே மாட்டிக்கொண்டு விட்டார். இதுல ரொம்ப அழகாக மதன் இப்ப என்ன செஞ்சிருக்காரு, மதன் சாதாரண ஆள் கிடையாது. அந்த கட்சிக்குள் இருக்கிற பெண்களையே படம் எடுக்கிற அவலச்சூழலை உருவாக்கிய அண்ணாமலை இது போன்ற சம்பவங்களை இன்னைக்கு வெளிக்கொண்டு வருவது பாராட்டுதலுக்குரியது. பிச்சை எடுத்துதான் கட்சி நடத்துறேன்னு சொன்ன சீமான் அவர்கள் கோடிகளை சம்பாதிப்பதிலே குறியாக இருந்த காரணத்தால் தான் கொள்கைவாதிகளை வெளியேற்றினார். இவர்கள் என்ன செய்தார்கள், மதன் போன்றவர்களை கையிலே வைத்துக் கொண்டு இது போன்ற மிகப்பெரிய திமுகவை எவ்வளவு வேணாலும் திட்டலாம். ஏன் அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க யாருமே? இவர்கள் எல்லோருமே விலை பேசி விட்டார்கள்.